அடுத்ததாக அம்பத்தூரில் இருந்து அப்துல் காதிர் என்ற சகோதரர் கேட்குறாங்க. நான் ஒரு கடையில் வேலை செய்கிறேன். அங்கு தீபாவளி, பட்டாசு மற்றும் கிறிஸ்துமஸ்களுக்கு குடில் போன்றவற்றை விற்பனை செய்யப்படுகிறது. அங்கு நான் வேலை செய்யலாமா அப்படிங்கிறத கேட்குறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நாம் பொருளீட்டுவதாக இருந்தால் நம்முடைய சம்பாத்தியம் பொருளீட்டல் என்பது அது ஹலாலாக இருக்க வேண்டும். அது ஹலாலான முறையில் அமைந்திருக்கும் பொழுதுதான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நம்முடைய உடை அனைத்தும் ஹலாலாக இருக்கும். நம்முடைய சம்பாத்தியம் அது ஹராமானதாக ஆகிவிடும் பொழுது நம்முடைய பயன்பாட்டிற்குரிய அனைத்தும் அது ஹராமான நிலையில் ஆகிவிடும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு பயணத்தில் போனால் அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனையை கேட்குறான். ஆனால் அவருடைய உண்ணக்கூடிய உணவு, உடுத்தக்கூடிய உடை எல்லாம் ஹராமாக இருக்கும் பொழுது அவருடைய பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அப்போ ஒரு ஹராமான நிலையில் தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டி அவர் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார் என்று சொன்னால் அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படுவதற்கு தடையாக அமைந்துவிடும் அப்படிங்கிறத நம்ம ஹதீஸ்களை பார்க்க முடிகிறது. அப்போ நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்தை கொண்டு நம்முடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யணும்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஹலாலான முறையில் தான் இருக்கும். உண்ணக்கூடிய உணவு மட்டும் ஹலாலாக இருந்தால் பார்த்தா போதும், உடுத்துற உடையில் ஹலாலாக பார்த்தா மட்டும் போதும், சம்பாத்தியத்தில் பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லலை. அடிப்படையாக இருக்கிற பொருளாதாரத்தை ஈட்டுதல், அந்த சம்பாத்தியத்தில் ஹலால் இருக்கணும் அப்படிங்கிறது மார்க்கம் நமக்கு என்ன செய்யுது, அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லித் தருவதை பார்க்குறோம். அந்த அடிப்படையில் ஹலாலான முறையில் தான் நம்முடைய பொருளாதாரம் இருக்கணும். இப்போ இங்கே கடைகளில் தீபாவளி பட்டாசை விற்கிறாங்க, கிறிஸ்துமஸ் குடில் போன்றவற்றை விற்கிறாங்க. இப்போ நாங்கள் வேலை பார்க்குறேன், இப்போ நாங்கள் தொடர்ந்து வேலை பார்க்கலாமா அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஒரு விஷயம் அது தீமைக்குத்தான் பயன்படுகிறது, முழுக்க முழுக்க பாவத்திற்குத்தான் பயன்படுது அப்படின்னு உறுதியாக இருக்கக்கூடிய விஷயத்தில் அந்த நாம விற்பதோ அல்லது விற்பனை செய்பவருக்கு துணையாக நின்று உதவி புரிவதோ அது மார்க்க அடிப்படையில் அறவே கூடாத ஒரு விஷயம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, உதவி கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்திலும் வரம்பு மீறுவதிலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இப்போ நம்ம பிறரிடத்துல வேலை செய்யறோம்னா நமக்கான ஊதியத்துக்கு தான் வேலை செய்யறோம். ஆனால் அந்த ஊதியம்ங்கிறது அவருக்கு செய்யக்கூடிய உதவிக்கு தான். அப்போ அந்த பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய பணியில் நாம செய்யக்கூடிய வேலைகள், நாம வேலை பார்க்கக்கூடிய இடங்கள், அங்க பாவமான காரியங்கள் நடைபெறக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது. ஹராமான பொருள்கள் விற்பனை செய்யப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அங்கிருந்து நம்ம விளையிடணும், அங்க நம்ம பணி செய்ய முடியாது. இப்போ மளிகை ஜாமான் கடை இருக்கு, மளிகை ஜாமான் கடையில சரக்கு விற்கிறாங்க, ஓனர் விற்கிறாரு, நமக்கு வேலை பார்க்குறோம், நம்ம இதை எடுத்து கொடுக்குற மாதிரி வருது அல்லது தொலைச்சி வைக்கிற மாதிரி வருது. இது மாதிரியான நிலையில் நமக்கு வேலை செய்யணும் கூடுமா? மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிற ஹராமான மது, அதை விற்பனை செய்யக்கூடிய ஒரு கடையில் எப்படி வேலை பார்க்க முடியும்? அது ஹராம் ஆயிடுமே, அந்த சம்பாத்தியம் தவறாயிடுமே. அது எப்படி ஹராமோ அதே போன்றுதான் இந்த பட்டாசு, இது மாதிரி பிற மத நம்பிக்கையினுடைய அடையாளமாக பிரத்யேகமாக அதுக்குன்னே உள்ள அடையாளத்திற்குரிய பொருட்களை, சிலைகளை விற்பனை செய்யக்கூடிய அந்த வியாபாரங்களை அதற்கு துணையாக நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த கடைகளை வேலை பார்க்க கூடாது. பட்டாசு வெடிக்கிறாங்க, பட்டாசுனா ஏதாவது ஒரு நன்மை இருக்காது. முழுக்க முழுக்க அது வெறும் சத்தத்தையும் புகையையும் நச்சையும் பாதிப்புகளையும் தான் ஏற்படுது. பல இடங்களில் தீ விபத்துகள் ஏற்படுது. அந்த சத்தத்தினால முதியவர்கள், ஹார்ட் பேஷண்ட், குழந்தைகள் வரைக்கும் என்ன செய்யறாங்க, பதறாங்க. அதுலேருந்து வெளியேறக்கூடிய அந்த நச்சு வெடிமருந்துடைய சுவாசிப்பதினால் பல நோய் தொற்றுகள் ஏற்படுது, நுரையீரல் தொற்றுகள் ஏற்படுது, பாதிப்புகள் ஏற்படுது. அப்போ பல நோய்களுக்கும் பல பாதிப்புகளுக்கும் பல தொந்தரவுகளுக்கும் காரணமாக இருக்கிற இந்த பட்டாசு, இதை நம்ம எப்படி விற்பனை செய்யக்கூடியவருக்கு உதவி செய்ய முடியும்? அதில் நம்ம எப்படி வேலை செய்ய முடியும்? இது வீண் விரயம் இல்லையா? வலா துஸ்ரிஃபு, நீங்கள் வீண் விரயம் செய்யாதீங்க நல்லா சொல்றான். வீண் விரயம் செய்வதற்கு நாம் உதவியா நிற்கலாமா? அவ இது முழுக்க முழுக்க வீண் விரயம் தான், இதனால எந்த நன்மையும் இல்லை, பல தீங்குகள் தான் இருக்குதுன்னு தெரியும் பொழுது அதை நாம விற்பதோ அல்லது விற்பனை செய்யக்கூடிய கடைகளில் நம்ம உதவிக்கு நின்று நாம் வேலையில் ஈடுபடுவது என்பது அறவே கூடாத விஷயம். அப்போ இந்த பட்டாசு, அது மாதிரி பிற நம்பிக்கையினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய சிலைகள், அது மாதிரியான குடில்கள், இது போன்றவற்றை அதுக்குன்னு மட்டுமே உள்ள பிரத்யேகமான ஒரு அடையாளமாக இருக்குதுங்கும் பொழுது, பிற நம்பிக்கையினுடைய அந்த வெளிப்பாடாக அது இருக்குதுங்கும் பொழுது அதை விற்பனை செய்யக்கூடிய கடைகளை நம்ம செய்ய முடியாது, வேலை பார்க்க கூடாது. அப்படி நாம் இருந்தோம்னு சொன்னால் அந்த சம்பாத்தியம் என்பது நமக்கு ஹராமானதாக அமைந்துவிடும். இல்லை மற்ற பொருட்களை விற்க தானே செய்கிறாங்க, பல மளிகை ஜாமான் பொருட்கள், அது மற்ற கிராஃப்ட் பொருட்களை விற்கிறாங்க, அதோடு சேர்த்து இதையும் விற்கிறாங்க அப்படின்னு நம்மளை சமாதானப்படுத்திக் கொள்ளக்கூடாது. எப்படி விற்றாலும் நம்ம கடையில் வேலை பார்க்கறது எதுக்கு வேலை பார்க்குறோம்? அந்த பொருளையும் எடுத்து கொடுக்கறதுக்கு தானே, அதையும் சரக்கு இறக்கி வைக்கிறதுக்கு தானே, அதையும் விற்பனை செய்யறதுக்கு தானே, அந்த விற்பனை செஞ்சு காசு வாங்கி வைக்கிறதுக்கு தானே. அப்போ ஒரு பொருளாதாரத்துல நல்லது இருக்கு, அதே நேரத்துல கெட்டதும் இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி இல்ல நல்லது இருக்குதானே நம்மளை சமாதானப்படுத்திக் கொள்ள முடியாது. பொருளாதாரத்துல ஹலால் மட்டுமே இருக்கணும், ஹராம் கலந்த நிலையில் ஹலால் அப்படிங்கிறது மார்க்கத்தில் என்ன அனுமதி இல்லை.
அப்ப இது மாதிரியான நிலைகள் என்பது அது இரண்டும் கலந்த கடையா இருக்கு, நல்ல பொருட்கள் விற்கிறாங்க, அதோட சேர்த்து பட்டாசு விற்கிறாங்கன்னா இது ஹராம் கலந்தது தான். அப்ப அதுல நம்ம பிரிச்சு பார்க்க முடியாதுங்கும் பொழுது இது மாதிரியான சந்தர்ப்பங்களை நம்ம தவிர்த்து கொண்டு இறைவன் மீது தவக்கல் வைத்து நம்ம நம்முடைய முயற்சிகளை மேற்கொள்ளணும். அதற்கான நல்ல பலனை, அதற்கான ஒரு நிலையை அல்லாஹ் பரக்கத் செய்ய போதுமானவன். இது போன்ற பாவத்திற்கு நாம துணை புரியக்கூடிய வகையில் நம்முடைய பங்களிப்பை வேலைகளாக நம்ம கொடுக்க கூடாது அப்படிங்கிறது இதற்கான பதிலாக நம்ம சொல்லி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.